பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 யோவான் 4வது அதிகாரம் 8-9 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்பதாக. அகாப்பே என்னும் சுயநலமில்லாத இயேசுவின் அன்பு, அகாப்பே த செல்ஃப்லெஸ் லவ் ஆஃப் ஜீசஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சிறிய பிள்ளை சொல்லுவான், எனக்கு சாக்லேட் என்றால் மிகவும் பிரியம். இளைஞர்கள் சொல்லுவார்கள், எனக்கு என் ஐபேட் என்றால் மிகவும் பிரியம். மனைவி சொல்லுவாள், எனக்கு பட்டுச்சேலை என்றால் மிகவும் பிரியம். கணவன் சொல்லுவான், எனக்கு என் வாகனம் மீது அதிக பிரியம் என்பதாக. இந்த உலகத்தில் பொதுவாக அன்பு 4 விதமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஈரோஸ் என்று சொல்லக்கூடிய அன்பு காணப்படுகிறது. அது காதலர்களுக்குள்ளே இருக்கும் அன்பு. இவ்வகையான அன்பு ஒன்றுமே கொடுக்காது, ஆனால் முழுவதுமாக எதிர்பார்க்கும். அதாவது 0% கொடுக்கும், ஆனால் 100% எதிர்பார்க்கும். இப்படிப்பட்ட அன்பு உடையவர்களாய் தேவ பிள்ளைகள் காணப்படக்கூடாது. ஃபீலியா என்று சொல்லக்கூடிய அன்பு காணப்படுகிறது. அது நண்பர்களுக்கிடையே இருக்கும் அன்பு. இவ்வகையான அன்பு பாதி கொடுக்கும், பாதி எதிர்பார்க்கும். அதாவது 50% கொடுக்கும், 50% எதிர்பார்க்கும். நீ எனக்கு இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்வேன் என்று சொல்லக்கூடிய அன்பு. ஸ்டோஜ் என்று சொல்லக்கூடிய அன்பு பெற்றோர்களின் அன்பு. இவ்வகையான அன்பு 80% கொடுக்கும், 20% எதிர்பார்க்கும். கடைசி காலத்தில் என் பிள்ளை என்னை பார்த்து கொள்வான், நான் வயதான காலத்தில் இவன் என்னை பராமரித்துக் கொள்வான் என்று எதிர்பார்க்கும் அன்பு. இவைகள் எல்லாவற்றிலும் மேலான ஒரு அன்பு காணப்படுகிறது. அதற்கு பெயர்தான் அகாப்பே என்னும் அன்பு. இந்த அன்பு தன்னலம் கருதாது, சுயநலம் இல்லாத அன்பு, கைமாறு கருதாத அன்பு, எதையும் தாங்கிக் கொள்ளும் அன்பு, எதையும் சகிக்கும் அன்பு. 0% தான் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்கும், ஆனால் 100% கொடுக்கும். அப்படிப்பட்ட அன்பு தான் அகாப்பே என்னும் அன்பு. இந்த அன்பை செயல்படுத்தி காட்டியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் இதை செயல்படுத்தி காட்டிய இடம் கல்வாரி சிலுவையில். இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டு பாடுபட்டு முழு உலகத்தின் பாவமும் சாபமும் அவர் தோளின் மேல் சுமக்கும் போது, உங்களை மீட்டெடுக்கும்படியாக முழு இரத்தத்தையும் ஊற்றி கொடுக்கும் போது உங்களிடம் ஒன்றுமே எதிர்பார்க்கவில்லை. தேவ அன்பு உங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே பலியாக கொடுக்கும்படி செய்தது. அந்த அன்பு மிகவும் பெரிய அன்பு, உலகத்தால் கொடுக்கக்கூடாத அன்பு. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பதைப் போல இயேசு உங்கள் மீது வைத்த அன்பும் ஒரு நாளும் மாறாது. மனிதர்களின் அன்பு மாறலாம், குடும்பத்தினரின் அன்பு மாறலாம், சகோதர சகோதரிகளின் அன்பு மாறலாம், பிள்ளைகள் மனைவி கணவனின் அன்பு மாறலாம், வேலை ஸ்தலங்களில் இருப்பவர்களின் அன்பு மாறலாம். ஆனால் இயேசுவின் அன்பு ஒரு நாளும் மாறாது. இயேசு உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். அது உங்கள் மீது இருக்கும் தன்னலமற்ற சுயநலமில்லாத இயேசுவின் அகாப்பே என்னும் அன்பு. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, கல்வாரி சிலுவையிலே உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுத்து எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய தன்னலமற்ற சுயநலமில்லாத அகாப்பே என்ற அன்பிற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுகிறோம். ஆண்டவரே, நாங்களும் முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு உம்மில் அன்பு கூறுவதற்கு வேண்டிய கிருபைகளை பரத்திலிருந்து கர்த்தர் நீர் தருவீராக. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறது போல நாங்கள் காண்கிற சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு கூறுவதற்கு கர்த்தர் எங்களை பழக்கப்படுத்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.